viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 7 example number 7.11 பார்க்கலாம். internal and external radius கொடுத்திருக்காங்க. internal radiusனா small r 3 meter, capital R 5 meter, TSA CSA ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்கிற shape வந்து உங்களுக்கு hollow hemisphere. So CSA of hollow hemisphere ஓட formula 2 pi into capital R square plus small r square unit. So 2 into 22/7 into capital R பதிலா 5 square plus small r பதிலா 3 square. So 25 plus 9 வந்துரும். அதை நீங்கள் மல்டிப்ளை 25 plus 9 வந்துட்டு உங்களுக்கு 34 ஆகிடும். ஸோ 2 into 22 44, 44 into 34 பண்ணிங்கன்னா 1496. நீங்கள் நான் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா 213.71 ஸ்கொயர் மீட்டர் தான் CSA ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியரோட ஆன்சர். அடுத்தது TSA ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் வந்துட்டு பை இன்ட்டு 3 கேபிட்டல் R ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் R ஸ்கொயர். ஸோ 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு கேபிட்டல் R ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் விச் இஸ் 25 ப்ளஸ் ஸ்மால் R ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் 9. ஸோ 22/7 இன்ட்டு 3 into 25 வந்து உங்களுக்கு 75 ஆகிடும். ஸோ 75 + 9 அடுத்த ஸ்டெப்பில் 84 ஆகிடும். 7ம் 84ம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 12s are 84. ஸோ 22 into 12 பண்ணிங்கன்னா 264 ஸ்கொயர் மீட்டர். ஸோ ரொம்ப டைரெக்டான சம்மு, ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் சம்மு. CSA ஆஃப் ஹெமிஸ்பியரும் TSA ஆஃப் ஹெமிஸ்பியரும் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், பக்காவாக 5 மார்க்ஸ் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.